மார்கழி மாத தேய்பிறை அஷ்டமியை ஒட்டி மதுரை சொக்கநாதர் கோயிலில் தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரஃபீக் ராஜா. தேய்பிறை அஷ்டமியை ஒட்டி அங்கு இந்த தேர் திருவிழா எவ்வளவு விமர்சையாக நடைபெறுகிறது? எப்படியெல்லாம் இந்த விழா நடைபெறுவது வழக்கம்? நிச்சயமாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அஷ்டமி சப்பர தேர் திருவிழா தான் தற்போது நடைபெற்று வருகிறது. அதாவது மார்கழி மாதத்தில் உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் இறைவன் படியெழுப்பதை குறிக்கும் வகையில் இந்த திருவிழா என்பது நடைபெற்று வருவது வழக்கம். இந்த திருவிழாவிற்காக மார்கழி மாத தேய்பிறை அஷ்டமி நாளான இன்று சுவாமிக்கும் அம்மனுக்கும் இன்று அதிகாலை முதல் பல்வேறு சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்துதான் கோவிலிலிருந்து அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடையுடனும் மீனாட்சி தனித்தனியாக 2 சப்பரங்களில் எழுந்து அருளினர். சிவனடியார்கள் கையிலாக வாத்திய முழங்க தற்போது மாசி வீதிகளில் சுவாமியும் அம்மனும் தனித்தனியாக அந்த திருவிழா ஊர்வலம் வந்து கொண்டிருக்கின்றனர். இந்த திருவிழாவை பொறுத்தவரை குறிப்பாக இந்த தேர்களை பெண்கள் வடம் பிடித்து இழுத்து செல்வதுதான் மிகப்பெரிய ஒரு சிறப்பாகும். இதற்காக ஆயிரக்கணக்கான பெண்கள் அதிகாலையிலேயே எழுந்து தங்கள் சுவாமியையும் அம்மனையும் தரிசித்து தங்கள் கரங்களால் தேர்களை இழுக்க வேண்டும் என்பதற்காக மாசி வீதிகளில் கூடியுள்ளனர். இந்த திருவிழாவின் மற்றொரு சிறப்பம்சம் என்பது அனைவருக்கும் அரிசி வழங்கும் விதமாக தேர்த்து செல்லும் இடங்களெல்லாம் அரிசியை தூவி மக்கள் வழிபடுவார்கள். இதுபோலதான் தற்போது மாசி வீதிகளில் துவங்கியுள்ள இந்த திருவிழா என்பது 4 வீதிகளிலும், அதாவது கிழக்கு மாசி வீதி, தெற்கு மாசி வீதி என்பது வக்கீல் புது தெரு வழியாக ஊர்வலமாக சென்று மீண்டும் மீனாட்சி அம்மனுடைய சன்னதியை வந்தடையும். இந்த திருவிழா என்பது மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற திருவிழாவாகவும் அந்த திருவிழா தான் தற்போது நடைபெற்று வருகிறது. இதற்காகவே பெண் பக்தர்கள் அதிக அளவில் வந்து கலந்து கொண்டு தங்கள் அரோகரா கோஷங்கள் முழங்க தற்போது தேர்களை பிடித்து இழுத்து வருகின்றனர். நிச்சயமாக இந்த விழாவினுடைய சிறப்புகளை அறிந்து கொள்ள முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி ரஃபீக் ராஜா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.